ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. எங்கள் வீட்டில் பிறந்து திருமணமான பெண் குழந்தைங்களுக்கு வந்துட்டு எங்களுடைய கோயில் சார்பாக எல்லாருமே வந்துட்டு தாம்பூல பையில் விளக்கு கொடுத்தோன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு சிஸ்டர் நீங்கள் என்ன செஞ்சீங்க உங்களோட நாத்தனாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதில் தாங்க இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்துட்டு குலதெய்வ கோயில் கட்ட ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே எனக்கு வந்துட்டு என்னென்னா எங்கள் குலத்தில் பிறந்த எல்லா திருமணமான பெண் தேவதைகளுக்குமே செய்யணுங்கிறது ரொம்ப ஆசைங்க. பட் அந்தளவுக்கு கடவுள் வழிவிடுவாரா என்னன்னு எனக்கு தெரில. பட் அதில் நோட் பண்ணியிருந்ததும் நான் அதுதான். நான் முடிஞ்ச வரைக்கும் பெண் பிள்ளைகளுக்கு செஞ்சதும் என்னால் செய்ய முடியல அப்படின்னா நான் வந்துட்டு கோயிலுக்கே கொடுத்துருந்தா தாங்க அந்த பேப்பர்லேயும் எழுதி வச்சுருந்தேன். ஸோ வந்துட்டு முடிஞ்ச வரைக்குமே நான் அமௌண்ட்டை சேர்த்துட்டேங்க. மாதம் ஒரு அமௌண்ட் சேவிங் பண்ணினதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சுங்க. இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா 30,500 இருந்துச்சுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டுக்கார் சைடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இருந்தாங்கங்க. ஸோ அவங்களுக்கும் ஆளுக்கு 3000 கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் இதே குளத்தில் பிறந்தவங்க தாங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய தாய்மாமா பொண்ணுக்கும் அதுக்கப்புறம் என்னுடைய சித்தி அவங்களும் இக்குளத்தில் பிறந்தவங்க தாங்க. ஸோ அவங்களுக்குமே காசு வச்சு கொடுத்து பத்திரிக்கையோட பழமெல்லாம் தட்டில் வச்சு அமௌண்ட் வச்சு கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கடவுள் வந்து நல்ல வழியை விட்டா நெக்ஸ்ட்டு, அதாவது இப்போ தான் கும்பாபிஷேகம் முடிச்சிருக்கோம். 12 வருஷம் கழித்து கும்பாபிஷேகம் வைக்கும் பொழுது எங்கள் குளத்தில் பிறந்த எல்லா பிறந்த பிள்ளைகளுக்குமே செய்யணும் அப்படிங்கிறத நான் இறைவனை வந்து வேண்டிக்கிறேங்க. ஸோ எல்லோரும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் குலதெய்வ கோயிலில் நான் நல்லா வேண்டிட்டு வந்திருக்கேங்க. நீங்கள் இந்த வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்காகவும் தாங்க நான் வேண்டிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கும்பாபிஷேக நிகழ்வு நடந்த வீடியோ எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட் வீடியோவாக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. தேங்க்ஸ்.